கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை உபாகமம் 15:6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. எனக்கு அருமையானவர்களை, எப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இல்லையா? இதை படிக்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. நீயோ கடன் வாங்குவதில்லை. கடன் இன்றைக்கி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இன்றைக்கி ரொம்ப அழுத்தி கொண்டிருக்கு. அநேகருடைய பிரச்சனை, உபத்திரம் எல்லாமே இந்த கடன் தான். அந்த பணத்து நிமித்தமாய் அநேக லட்சக்கணக்கான கடன், ஆயிரக்கணக்கான கடன் நிமித்தமாய் மனக்கவலையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகளே. உன்னை நான் கடன் கொடுக்குறவளா தான் மாற்றம், வாங்குறவளா இல்லை. இனி நீ கடன் வாங்குவதில்லை. நீ என்ன பண்ண போகிற? அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். நீ என்னெல்லாம் கடன் பட்டிருக்கு அது எல்லாவற்றையும் அடைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். இனி கடன் வாங்குவதில்லை என்ற அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இன்றைக்கி வாக்குத்தத்தமாக சொல்கிறேன், நான் உனக்கு சொல்கிறேன் மகளே, நீ கொடுப்ப. நீ யார்ட்டையும் போய் கேட்டு வாங்குவதில்லை. உன்னுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கள் போகுது, உபத்திரம்லாம் நீங்கள் போகுது. உன் கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க. வாக்குத்தத்தமான இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.